வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் இன்றைக்கி கத்திரிக்காய் கோத்ஸு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் கோத்ஸை பல வகையில் செய்யலாங்க. நான் இன்றைக்கி அதுலேயே ஈஸியாக சட்டுன்னு செய்கிற மாதிரி கோத்ஸு செய்து காட்ட போகிறேன். சரி வாங்க, கத்திரிக்காய் கோத்ஸு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் கொத்து செய்கிறதுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காயை இந்த மாதிரி நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை கூட சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோக்கு வந்து ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி, ஒரு 10-12 பூண்டு, 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளியை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துப்போம். கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு முறை கிளறி விட்டுப்போம். இப்போ வந்து இது ஒரு 3 இல்லை 4 விசில் கொடுத்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கரை திறந்து பார்ப்போம். கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சிங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு சட்டியில் போட்டு சும்மா லைட்டாக ஒரு 2 கடை கடைஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணியை ஈர்த்துட்டு கத்திரிக்காய் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து தண்ணி இருந்தால் கொஞ்சம் சரியாக கடைய வராது நமக்கு. இப்போ கொத்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். நம்ம குக்கர்லேயே வச்சு கூட அப்படியே கடையிலாங்க. ஆனால் வந்து கையில் ஒரு மனம் இருக்குன்ற மாதிரி சட்டிக்குன்னு ஒரு மனம் இருக்குது இல்லைங்களா? அதனால் சட்டியில் போட்டு கடைஞ்சோம்னா கொத்ஸோட டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு லெவலாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கடைஞ்சிக்கோங்க. ரொம்ப மழை வேணாம், ரொம்ப அப்படியே நெத்தாக இருக்க மாதிரியும் வேணாம். கொஞ்சம் ஒரு 2-3 கடையிற மாதிரி அப்படியே கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம கத்திரிக்காவை கடையிறதுக்காக நம்ம வடிகட்டணும் இல்லைங்களா? அந்த தண்ணியை இதில் சேர்த்துப்போம். இப்போ வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் கொத்ஸுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டி காஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பயிறு, கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, உளுந்து வந்து லைட்டாக ப்ரௌனிஷ் ஆன உடனே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஜீரகம், ஒரு 3 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை தழை, கடைசியாக ஒரு 4 பூண்டை வந்து தோலோடு இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து அப்படியே என்ன பண்ணலாம், கொத்ஸில் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சுவையான கத்திரிக்காய் கொத்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நான் செய்து காட்டின முறையிலேயே வீட்டில் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.